வராகியானவள் தன்னோட தந்தத்துல பூமி பந்தை சுமந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். உலகம் உருண்டை தான் அப்படிங்கிறத இந்த உலகுக்கு பறைசாற்றினது. வராகிய தொட்டா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வு சமரசம் கிடையாது, தீர்வு கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இனிமே வராது. இல்லைன்னா தன்னோட வீட்டில் செய்வினை கோளாறு இருக்குது, அதுக்கான தீர்வு வேணும். மாந்திரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. நம்ம காரியத்தை நடத்துறதுக்கு நம்ம ஒரு சிலருக்கு கொடுக்குற லஞ்சம் மாதிரி தான். இங்கே பரிகாரங்கிற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. அந்த கான்செப்ட் இங்கே கிடையவே கிடையாது. ஆத்மாத்மா ஒரு கிளாஸ் ஒரு குவளை நீங்கள் தண்ணி வச்சா கூட போதும். ஆத்மாத்மா அவங்கக்கிட்ட சரணகதி ஆனால் போதும். இதுவே அவங்களுக்கு உண்டான அந்த நெய் வைத்தியம், அதுதான் அவங்களுக்கு உண்டானது. நவகிரகங்களுக்கு நவபாசனத்தான சிலைகள் அங்கே வந்து அந்த கடலுக்குள்ள இருக்கும். அந்த கடல் சீற்றமே இருக்காது. பாவங்கள்லாம் இதோட தொலையணும், எனக்கு மோட்சம் கிடைக்கணும், என் வாழ்வியலில் மோட்சம் உண்டாகணும் அப்படின்னாக்கா சுயம்பு ஆராய்ச்சி அம்மா இருக்க அந்த அம்மா தரிசிச்சுட்டு வந்து உங்கள் வாழ்வியலில் நீங்கள் தொடங்கலாம். உலகத்தில் யார் தண்டனை கொடுக்க தவறுறாங்களோ இந்த அம்மாவானவங்க கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாங்க. 9 நாள் இது செய்ய, அதுக்கு மேலே செய்ய வேண்டாம். புரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் வராகி சித்தர் மறைமொழியாளர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? அண்மைய நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி ஆசி பழந்த மாட்டோம். வணக்கம். வராகி அம்மன் வழிபாடு இப்போ பார்க்குறோம். நம்ம நிறைய கோயில்களில் இப்போ பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஏற்கனவே இருந்த புராதன கோயில்களில் ரொம்ப வருடங்களாக ரொம்ப காலங்களாக வந்து வராகி வழிபாடு இருக்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம். திருப்பரங்குன்றத்தில் கூட தூண்களையே வராகி அம்மன்லாம் அந்த காலத்திலேயே மன்னர்கள் வந்து செதுக்கி வழிபாடு பண்ணுறதையும் பார்க்குறோம். இப்போ வராகி அம்மனுடைய சாராம்சம் என்ன? ஒரு தெய்வத்துக்கும் ஒரு சாராம்சம் இருக்கும் இல்லையா? இப்போ பச்சை சாத்தி வந்து சண்முகர் திருச்செந்தூரில் வெளியே வந்தாருன்னா அவர் படி அளக்கிற பெருமாள் காசு கிடைக்குன்றாங்க. அந்த மாதிரி வராகி தெய்வத்துடைய சாராம்சம் என்ன? வராகி தெய்வத்தோட சாராம்சம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் சொல்லிங்க எல்லா தூண்லேயும் வராகியோட அந்த உருவம் இருக்குது. வராகி தெய்வத்தை இப்போ எல்லாரும் கொண்டாடுறாங்க. அவங்களோட இதெல்லாம் அதிகாலத்திலே இருக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ திருச்செந்தூர் இதில் கூட கோயிலில் கூட நம்ம வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த உலகம் உருண்டைங்கிறத இன்றைக்கி அறிவியல் அறிஞர்கள்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இப்போ 2000 காலகட்டத்துக்கு முன்னாடிலாம் இருந்து நம்மளோட இந்த கோவில் சிலைகளில் கோவிலோட சிற்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வராகியானவள் தன்னோட தந்தத்தில் பூமி பந்தை தூக்கி சுமந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது எப்படி சாத்தியம்? இப்போ உலகம் உருண்டைங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே யாருக்கும் தெரியப்படல. இன்றைக்கி வந்து நம்ம உலகம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அறிவியல். இப்போது இங்கே அறிவியலோட இது கனெக்ட் ஆகுதா ஆன்மீகம் கனெக்ட் ஆகுதாங்கிறது நிறைய கேள்வி இருக்குது. இந்த அறிவியலோட இந்த மாதிரியான தெய்வங்கள், அதாவது நம் தமிழ் குடியோட தெய்வங்கள் வந்து அறிவியலே தோன்றாத காலத்தில் உலகம் உருண்டை தான் அப்படிங்கிறத இந்த உலகுக்கு பறைசாற்றினது. இப்போது இவங்களோட சாராம்சம் என்ன? இவங்களால நமக்கு இந்த பூலோகத்துக்கு என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கேள்வி இருக்குது. இப்போ வராகியானவர் இந்த பூலோகத்துக்கு இப்போது நம்ம தமிழ் குடியோட சொத்து பார்த்தீங்கன்னா வராகி இன்னைக்கு எல்லாரும் வந்து என்ன ட்ரெண்டிங் தெய்வம், இடைக்கால தெய்வம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆதி மாந்தருக்கான தெய்வம் யார்? இப்போது பக்திங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து வருது? எல்லாருக்கும் பயங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தான் பக்திங்கிறது ஒரு விஷயம் வருது. பக்திங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தான் அந்த ஒழுக்கங்கிற ஒரு விஷயம் வருது. ஒழுக்கங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தான் கட்டுப்பாடுங்கிறது. இங்கேருந்து தான் பக்தி, இது எல்லாமே வருது. இப்போ ஆதி காலத்தில் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நம்மளோட வாழ்ந்த ஆதி மாந்தர் கூட வாழ்ந்த தன்னோட வாழ்வியலுக்கு உதவியாக இருந்த எந்த ஒரு விஷயத்தையும் அவன் அதுக்கு ஒரு குறியீடு கொடுத்தான், அதுக்கு மரியாதை செஞ்சான், அதுக்கு வந்து தாயாக நினச்சா மரியாதை செஞ்சு தெய்வமாக வழிபட ஆரம்பித்தான். அந்த மாதிரி தன்னோட வாழ்வியலில் தன்னோட உளவியலுக்கு, அதாவது நம்ம அந்த உழவு தொழில் செய்கிறதுக்கு இந்த தாயானவள் அவன் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு ஊன்றுகோலாக நமக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தால் தானே நமக்கு தெரிய வரும். இப்போ ஆதி மாந்தருக்கு எப்படி நமக்கு உழவு தொழிலை பற்றி தெரிய வரும்? இப்போது அந்த வராகியானவன் தன்னோட உணவு தேவைக்காக தன் தந்தத்தால் உழுது புரண்டு போட்ட அந்த இடத்துல திணை விதைச்சு, ஆதி மாந்தர் முதல் திணை விதைச்சு அவன் வந்து அவனோட பயிர் சாகுபடியை பண்ணுறான். அதுதான் அந்த ஏற்கலப்பையும், இது நம்ம பலமுறை கூறியிருக்கோம். ஏற்கலப்பையும் எல்லா தெய்வத்துக்கும் கத்தி கடப்பார 1000 ஆயுதங்கள் இருக்கும். இவளை பொறுத்த வரைக்கும் இந்த ஏற்கலப்பையும் உலக்கையும் தான் அவரோட அந்த இருக்குது. இப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரும் தெய்வங்களுக்கும் ஒரு
ஒரு சிறப்பு இருக்கும், சாராம்சம் இருக்கும். இப்போது கிருஷ்ணருக்கு ஒரு இது இருக்கும், இது திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதிக்கு போயிட்டு வந்தாக்கா பணம் கொட்டும் அப்படின்னு எல்லாரும் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்குது. முருகனை போய் கும்பிட்டு வந்தாக்கா தன்னோட வினை தெரிந்ததாக பலரும் நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு சாராம்சம் இருக்குது. சரி, இங்கே வராகிக்கான சாராம்சம் என்ன, வராகி எதற்கானவள் அப்படின்னு பார்த்தாக்கா, நீங்கள் எல்லா தெய்வத்தையும் இங்கே இருக்க நீங்கள் எல்லா தெய்வத்துக்கிட்டையும் நீங்கள் என்ன போய் வேண்டிக்குவீங்க, எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இது தீரணும், என்ன இல்லைன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும், இல்லை அந்த பிரச்சனை அமர்ந்து போகணும், இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட தேர்வு இருக்குது. இப்போ எனக்கு என்ன, நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த ஒரு கடங்காரம் வரணும், எனக்கு இல்லை இந்த கடங்காரன்ட்டு என்னை காப்பாற்று, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையில் போய் கடவுள் நின்று கேட்பாங்க. இங்கே வராகியை நம்ம போய் வேண்டுறவன் இல்லை வராகியை தேடி போகிறவன் எதுக்கு போகலாம் அப்படின்னாக்கா, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும், எனக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து எனக்கு ஒரு தீர்வு வேணும், அதாவது முடிவு வேணும், இந்த பிரச்சனைக்கு வந்து எனக்கு ஒரு முடிவு வேணும், இது தீர்வு வேணும். இப்போ தீர்க்க முடியாத எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, இப்போது பல பேர் இந்த சொத்து பிரச்சனைக்காக அலைஞ்சிட்ருக்காங்க, பல பேர் வந்து பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு வஞ்சிக்கப்பட்டு நிற்பாங்க, நம்பி துரோகம், பல பேர் நாம் நம்பிக்கையால் துரோகம் செய்யப்பட்டுட்டு இங்கே எல்லாருமே என்னென்னா, அதாவது வராகிய தேடுறவங்க, வராகிய கும்பிடன்னு நினைக்கிறவங்க, இல்லை வராகியோட பாதத்தை சரணாகதி ஆகிறவங்க, அவங்கெல்லாம் வாழ்வியலில் எதுக்காக அவங்ககிட்ட போகிறாங்க, சரணாகதி ஆகிறாங்க, அதோட சாராம்சம் என்ன, வராகிய தொட்டால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வு சமரசம் கிடையாது, தீர்வு கிடைக்கும். அதோடு அவங்களோட லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இனிமேல் வராது. அது சார்ந்து அவங்களோட வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வாழ்வியலில் போகலாங்கிறதா இதோட சாராம்சம். கோவில்களில் நம்ம வந்து வராகி எண்ணெயை வந்து வழிபடக்கூடிய முறைகள் எல்லாம் இருக்குது. இப்போ வீட்டிலேயே வழிபடணும், இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நான் வந்து பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு வராகி வழிபாட்டில் ஏதாவது இருக்கா? இல்லை, வராகி இப்போ எல்லாத்துக்கும் எல்லா இப்போ கணபதிக்கும் விநாயகர் சதுர்த்தி சொல்கிறீங்க, கிருஷ்ணனுக்கு கிருஷ்ண ஜெயந்தி சொல்கிறீங்க, அப்புறம் திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதிக்கு அது ஒரு நாள் கொண்டாடுறீங்க, சிவனுக்கு சிவன் ராத்திரி சொல்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு முருகனுக்கு தைப்பூசத்தை கொண்டாடுறீங்க. அப்போ வராகி கணவன் இப்போ எல்லாரும் பஞ்சமி அது நம்ம புகுத்தப்பட்டது, நம்மளா ஒரு விஷயத்தை புகுத்தணும், சரி வராகிக்கு ஒரு நாள் வேணுமே அப்படிங்கிறதுனால புகுத்தப்பட்டது. இப்போ வராகிய சிறப்பாக அதாவது நான் அவளுக்குன்னு ஒரு உற்சவத்தை உண்டான, அவளுக்குன்னு கொண்டாடுறதுக்கு ஒரு நாள் இருக்கும் இல்லையா, அது எந்த நாள், இது வரைக்கும் யாரும் அதை பற்றி நீங்கள் பேசுனதில்லை. பலமுறை என்ன குறிப்பிடுறேன், வராகியானவள் உழவு தொழிலை ஆதி மாந்தருக்கு கற்றுக் கொடுத்தவள். ஆனி ஆடி அவனி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் இந்த கிராமப்புறங்களில் விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, இப்போ வராகியை நம்ம கும்பிடணும். இப்போ கந்தசஷ்டி கவசத்தில் நம்ம விரதம் வந்து இந்த நம்ம குழந்தை பேருக்காக பல பேரும் விரதம் வந்து இருக்கணும். இப்போ இந்த மாதிரி இப்போ வராகி எப்படி சிறப்பாக கும்பிடணும், கும்பிட்டா நமக்கு என்ன பலன் கிடைக்கும், இல்லைன்னா எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தீர்வு கிடைக்கணும், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும். இப்போ என்ன ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்னா என் கணவன் என் கூட வந்து சேரணும், இல்லைன்னா என் மனைவி என் கூட வந்து சேரணும், இல்லை ஒரு தாய்க்கு என்னவாக இருக்கும், தன்னோட பையன் நல்லபடியாக படிக்கணும், இல்லை அவனா வெளிநாடு போகணும், இல்லைன்னா தன்னோட கணவருக்கு பதவி உயர்வு வேணும், இல்லைன்னா தன்னோட வீட்டில் செய்வினை கோளாறு இருக்குது அதுக்கான தீர்வு வேணும், மாந்திரிக சம்மந்தப்பட்ட பிரச்சனை என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தரோட தீர்வு இருக்கும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்கும் பெரிய தேடுதல் இல்லை ஏக்கம் என்னவா இருக்குன்னா, எனக்கு குழந்தை பேர் இல்லைங்கிறது தான் இங்கே பலருக்கும் இருக்குது. இப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் கந்தசஷ்டி கவசம் இருக்கிறீங்க, அந்த விரதம் இருக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. இப்போ நான் தான் சொல்லியிருக்கேன், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா வராகியத்தோடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போது அவளுக்கான ஒரு அதிமுக்கியத்துவம் நாளுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி 1, இது இங்கே யாரும் குறிப்பிடலை, ஆவணி 1. இப்போது இந்த நாளுக்கு சரி இது ஓகே, இந்த நாள் நீங்கள் அதி முக்கியமான நாள்னு சொல்கிறீங்க, இதுக்கு நான் என்ன மாதிரியான விரதத்தை கடைபிடிக்கணும், ஒரு 48 நாள், அதாவது அந்த நாளில் வந்து நீங்கள் முன்னாடி கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நீ வர காலங்களில் நீங்கள் அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணி அந்த நாளில் 48 நாள் ஒரு மண்டலம் நீங்கள் கணக்கு வச்சு ஆவணி 1 அன்னைக்கு நீங்கள் அவளை போய் சந்திக்கிறதா இது பண்ணிக்கிங்க. உங்களோட விரதத்தை அந்த முதல் நாள்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன உங்களோட காரியம், நீங்கள் என்ன எண்ணி நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துக்காக நீங்கள் உட்காந்துட்டு, இப்போ முதல் நாள் நீங்கள் உட்காந்து வராகி நீங்கள் கும்பிட ஆரம்பிக்கிறீங்க, நான் வராகிக்கு 48 நாள் விரதம் இருக்கேன். இதில் ஒரு கேள்வி வரும், ஆண்கள் 48 நாள் சாமி கும்பிடலாம், எந்த இதுவும் கிடையாது. இப்போ பெண்கள் வந்து இடையில அவங்களோட அந்த மந்த்லி சைக்கிளிங் இது வரும்போது என்ன பண்ணால் நீங்கள், அதாவது வந்து அந்த ஒரு இதையும் நீங்கள் தூக்கி வரணும். நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் போதும், நம்ம கும்புற தெய்வத்துக்கிட்ட நம்ம மனது வந்து தூய்மையாக இருந்து அவங்ககிட்ட சரணாகதி ஆனால் போதும். இங்கே நம்மளோட இந்த இதை பற்றி நீங்கள் பெண்கள் யோசிக்க வேண்டியதில்லை. அப்படி உங்களுக்கு ரொம்ப யோசனையாக இருந்தால் அந்த நாட்களை கடந்துட்டு நீங்கள் இது பண்ணலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. முதல் நாள் நீங்கள் வராகியானவளுக்கு ஒன்று நீங்கள் கிடைச்ச சிலையோ இல்லைன்னா நீங்கள் ஒரு வராகி விக்கிரமோ வாங்கி வச்சுட்டு ஃபோட்டோவை வாங்கி வச்சுட்டு அவளுக்கு ஒரு தலவாழை இலையில்
என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மாதுளை வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும். நீங்கள் எதுவும் வேண்டாம். ஒரு கைப்பிடி மக்காச்சோளம் அது கூட தேன் கலந்து நீங்கள் வச்சுருங்க. முடிஞ்சால் ஒரு பானக்கம் வச்சுட்டு நீங்கள் அவளுக்கான வழிபாட்டை நீங்கள் தொடங்க. தேன் பாட்டில் மட்டும் நீங்கள் எப்போவுமே வராகியோட ஃபோட்டோவுக்கு இல்லைன்னா வராகியோட அந்த சிலைக்கு நீங்கள் பக்கத்தில் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அதாவது உங்களோட வீட்டில் சுபிட்சம் இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். இங்கே பலரும் அந்த கடன் கடன் சொல்லிட்டு இருக்காங்க. கடனுக்கு எந்த தெய்வமும் வந்து இங்கே வேலை செய்யாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் வைங்க, உங்கள் வீட்டில் சுபிட்சம் இருக்கும். இந்த முதல் நாளில் இதுதான், இது ஒரு பெரிய படையலாக போட்டு நான் அதை வைக்கணும் இதை வைக்கணும்லாம் எதுவும் தேவையில்லை. இதை மட்டும் நீங்கள் வைங்க. இந்த மக்காச்சோளமும் மக்காச்சோளத்தில் தேன் கலந்து நீங்கள் வைங்க. அது ஒரு கைப்பிடி மட்டும் வைங்க. இதை தினமும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஒரு நாள் அந்த 48வது நாள் அந்த அம்மா எங்கே இருக்காங்களோ நீங்கள் அவங்ககிட்ட போய் அவங்களோட பாதத்தில் சரணாகதி ஆகுங்க. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதுக்கு உண்டான அந்த 48 கால நாள் அந்த ஒரு மண்டல காலகட்டத்துக்குள்ளே உங்களோட எண்ணிய காரியங்கள் நடக்கிறத உங்கள் கண்கூட காணலாம். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதுக்காக நீங்கள் உட்காருறீங்களோ அதை கண்கூட காணலாம். நீங்கள் இதை மட்டுமே நான் விரதத்தை மட்டுமே நான் கடைபிடிக்க என்னோட கடமையை தவறிடாதீங்க. உங்களோட வேலையை நீங்கள் செய்யுங்க. உங்களோட இதில் ஏற்றத்துக்கு உண்டான ஒரு முதல் படியாக அந்த அம்மா ஒரு ஊண்டுகோலை நின்று உங்களை கை தூக்கி விடுவா. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் இதை செய்யுங்க. வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் உங்களை வாழ்வியலை தேடி வரும். இப்போ பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ பாபநாசம் இருக்குது தமிழகத்தில், தெற்க. அது மாதிரி நிறைய ஸ்தலங்கள் வந்து டெல்டா பகுதிகளில் இருக்குது. அங்கே எல்லாமே வந்து இப்போது மோட்ச தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டு வந்து அந்த மோட்ச தீபம் ஏற்றிட்டு போனால் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. வராகி அன்னைக்கு அந்த மாதிரியான வழிபாடுகள் இருக்கா? இப்போது பரிகார ஸ்தலங்கிறதே பரிகாரத்துக்கு அப்பாற்பட்டவன் நான். இப்போ பரிகாரங்கிறது ஒரு விஷயமே இப்போ நம்ம ஒரு நம்ம காரியத்தை நடத்துறதுக்கு நம்ம ஒரு சிலருக்கு கொடுக்குற லஞ்சம் மாதிரி தான். இங்கே பரிகாரங்கிற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. அந்த கான்செப்ட் இங்கே கிடையவே கிடையாது. அது இடையில் புகுத்தப்பட்டது. நம்மளோட தேவைக்காக இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறேன். இப்போ அம்மா எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி தெய்வத்துக்கு கொடுக்குற லஞ்சம் தான். எந்த தெய்வமும் வந்து எனக்கிட்ட ஆடு கொடு, மாடு கொடு, இல்லை கோழியை எனக்கு படையலா வை, இந்த இதை பண்ணு அதை பண்ணுன்னு எதுவும் கேட்டதில்லை. ஆத்மாத்மா ஒரு கிளாஸ் ஒரு கோலை நீங்கள் தண்ணியை வச்சா கூட போதும். ஆத்மாத்மா அவங்கக்கிட்ட சரணாகதி ஆனால் போதும். இதுவே அவங்களுக்கு உண்டான அந்த நெய்வேத்தியம். அதுதான் அவங்களுக்கு உண்டானது. இப்போ இதில் போய் நம்ம பரிகாரம் நான் பண்ணுறேன், நான் இங்கே போய் பண்ணுறேன், அங்கெல்லாம் நான் எனக்கு திருச்செந்தூர் போனேன், ராமேஸ்வரம் போனேன், இல்லை டெல்டா பகுதிகளுக்கு போனேன், இங்கே போய் நான் நீராடினா தான் என்னோட பாவ புண்ணியம் தீருமா அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் போய் இங்கே நீராடுறதுனால உங்களோட கர்ம வீணை தீருமானா கிடையாது. அதுக்கு நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரி, இப்போது வராகி அன்னை இருக்காப்புல. இப்போ வராகி அன்னையை நான் இப்போ தொட போகிறேன்னா அவங்கள உபாசனை பண்ண போகிறேன், இல்லை என்னோடய வாழ்வியலில் நான் ஆட்டத்துக்கு உண்டான முதல் படியாக அந்த அம்மாவை எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்? சரி, நீங்கள் பரிகார சலன்னு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் பரிகாரம்னு ஒரு விஷயத்த சொன்னால் தான் இங்கே பாமரர்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. ஸ்ரீராமச்சந்திரனோட அந்த அவருக்கே வந்து அவரோட கர்மாவை தீர்க்கறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. அவரோட கர்ம வினையை போக்குறதுக்கு ஒரு இடம் தேவை. சரி, அப்படியான இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க, ராமநாதபுரத்தில் தேவிப்பட்டினம்னு அங்கே ஒரு கடற்கரை இருக்குது. அந்த கடற்கரையில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம இங்கே பழனியில் இருக்கிற எப்படி நவபாசான சிலை போல நவகிரகங்களுக்கு நவபாசான சிலைகள் அங்கே வந்து அந்த கடலுக்குள்ளே இருக்கும். அந்த கடல் சீற்றமே இருக்காது. அந்த கடலுக்கு நடுவில் அந்த நவகிரகங்களுக்கு அங்கே போய் இந்த மாதிரி, அதாவது வராகி உபாசனை பண்ண போகிறேன், இல்லை வராகி தெய்வத்தை நான் தொட போகிறேன், என்னோட பாவங்கள்லாம் இதோட தொலையணும், எனக்கு மோட்சம் கிடைக்கணும், என் வாழ்வியலில் மோட்சம் உண்டாகணும் அப்படின்னாக்கா நீங்கள் நேராக தேவிப்பட்டினத்தில் போயிட்டு கிழக்கு பார்த்து நின்று கடலில் 9 முறை என்னை பிடிச்ச துஷ்டம், கிரகம், ஏவல், எதிரி, எதிர்ப்பு, வாய்ப்பு, நோய், பீடை, தருத்திரம், செய்வினக்குள்ளாறு, காரியத்தடை, மாந்திரிக்கிட்டு மருந்து, இது எத்தனை நீங்கணும். இன்னையிலேருந்து நான் புது வாழ்வியலில் தொடங்கணும். அம்மா நீ கூட நில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடலில் நீராடிட்டு நீங்கள் அங்கேருந்து முடிஞ்சால் ஒரு லிட்டர் கேனில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் தொளிச்சு வரலாம். அங்கே நவகிரகங்களை 9 முறை சுற்றி வந்துட்டு அடுத்தது உத்தரகோசம் அங்கேன்ட்டு அங்கே பக்கத்துலேயே இருக்குது. அங்கே உலகின் முதல் சிவன் ஸ்தலம் இருக்குது. அங்கே போய் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே பக்கத்துலேயே சுயம்பு ஆராய்ச்சி எங்கள் அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவை தரிசிட்டு வந்து உங்கள் வாழ்வியலில் நீங்கள் தொடங்கலாம். மேலும் மேலும் வாழ்க்கையில் செழிப்பும் செல்வ செழிப்போட பொன்போரோட கௌரவத்தோடு வாழலாம். சரி, இப்போ இந்த மோட்ச தீபம் மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க, எனக்கு மோட்சம் கிடைக்கணும், வாழ்வியல் கிடைக்கணும். சரி, இந்த மாதிரி பலரும் என்ன இருக்கு, சரி ஓகே வராகி வந்து செய்வனைக்கு தீர்ப்பவர், நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வு தரவல் அப்படிங்கிறீங்க. எதிரிகள்னால எனக்கு தொல்லையாக இருந்துக்கிட்டே இருக்குது. எதிரிகள் தான் எனக்கு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்காங்க, என்னோட வாழ்வியலில் முன்னேறவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பலருக்கும் அந்த குறை இருந்துகிட்டே இருக்குது. எதிரிகளால் பாதிக்கப்படுற இன்றைக்கி எதிரிங்கிற வேறு இருக்கா, நம்ம கூட இருந்து தான் நம்மளுக்கு எதிரியாக மாறுறா, கூட இருந்து தான் துரோகியாக மாறுறான். இப்போது இந்த எதிரிகள்கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும். எதிரிகிட்ட இருந்து பாருன்னா
தன்னோட பணத்தை அபகரிச்சுட்டு சிலருக்கு துரோகம் செஞ்சுருப்பாங்க. இல்லைன்னா சில பெண்களை வந்து அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு கெடுவினைகள் செஞ்சுருப்பாங்க. இல்லைன்னா நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருப்பாங்க. அந்த இடத்த இது பண்ணுறது, நகையை சூறையாடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ப வச்சு குடும்பப்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்களே. நான் எதிரினால பாதிக்கப்பட்டிருக்கேன், இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போது நான் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லை, நீங்கள் உங்ககிட்ட உண்மை இருந்தாக்கா நீங்கள் இந்த விஷயத்தை தொடலாம். இல்லை அப்படின்னாக்கா இது உங்களுக்கே திருப்பி தாக்கக்கூடும். அதனால் எதிரிகள் அழிய எதிரிகள் ஒழிய வராகி தீபம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நான் சொல்கிறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு 9 நாள், இது அதுக்கு மேலே நீங்கள் செய்யவே வேண்டாம். அதாவது நீங்கள் ஒன்று வராகி பக்கத்தில் ஆலயம் இருந்தாக்கா நீங்கள் அங்கே போய் அந்த இதை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இங்கே உங்கள் வீட்டிலையே நீங்கள் உங்கள் வராகியோட ஃபோட்டோ வாங்கி வச்சு அந்த ஃபோட்டோவுக்கு சுத்தமான வேப்பெண்ணெய், அதாவது செக்கில் ஆட்டின வேப்பெண்ணெய் இருக்கும். அந்த வேப்பெண்ணெயில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, தினமும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நைட்டு 8 மணிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேப்பெண்ணெயில் தினமும் விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. யார் ஒருத்தர் உங்களுக்கு கெடுதல் செஞ்சாங்களோ, யார் ஒருத்தர் உங்களுக்கு அந்த துரோகம் செய்தார்களோ அவர்களால் இனி எனக்கு எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது, நீ வாழ்வில் அவங்க தொல்லையாகவும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு உண்டான தண்டனை கொடு அப்படிங்கிறவங்க இது பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் 5 மணிக்கு வீட்லையாக இருந்தாலும் சரி, கோயிலையாக இருந்தாலும் சரி, சுத்தமான வேப்பெண்ணெயில் விளக்கேற்றுங்க. அதே போல் இரவு 8 மணிக்கு இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த அம்மா முன்னாடி நீங்கள் உட்காந்துருங்க. இனி எனக்கான எதிரிக்கு உண்டான தண்டனை நீ பார்த்துக்க அப்படின்னு. இது அதாவது உலகத்தில் யார் தண்டனை கொடுக்க தவறுறாங்களோ இந்த அம்மாவானவள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பேன். 9 நாள் இதை செய்யுங்க, அதுக்கு மேலே செய்ய வேண்டாம். 9ஆம் நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நேராக போய் வராகி பக்கத்தில் இருக்க வராகி ஆலயத்தில் ஒரு இளநீர் அபிஷேகம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருங்க. இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா, அந்த எதிரியானவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, நான் ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கேன், வராகியை கும்பிட்றவன் இல்லைன்னா வராகியை குடும்பத்தை ஒருத்தன் தொட்டு பார்க்கணும், எதிரிக்கு தொட்டு பார்க்கணும்னு நினச்சின்னா அவனுக்கு காரியம் செய்கிறதுக்கு உண்டான காலம் வந்துடும் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் சைடு உண்மையிலேயே உண்மை இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த எதிரியானவனுக்கு தண்டனைங்கிறது உறுதி. கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடியே அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிப்பேன், அதை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த 9ஆம் நாள் ஒரு இளநீர் அபிஷேகமோ இல்லை அந்த அம்மாவுக்கு பால் அபிஷேகமோ பண்ணி அந்த அம்மாவை நீங்கள் சாந்தப்படுத்துறதுக்கு என்னவோ அதை பண்ணிடுங்க. இது அதுக்கு மேலே தொடர வேண்டாம். இதுலேயே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும், உங்கள் வாழ்வியலில் முன்னேற்றம் கிடைக்கும். வராகி அன்னையுடைய வழிபாடு குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.